தமிழகத்தில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் தியாகச்செம்மலிடம் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். இன்றைக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு தேசிய கட்சியின் தலைமையில் கீழ் கருத்து வேறுபாடுகள், கொள்கை ரீதியிலான முரண்பாடுகளை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி அணி சேர்வதற்கான காரணம் என்ன? இதில் மூன்று முக்கிய காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வந்து நல்ல ஒரு ஆட்சி, நிலையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, விலைவாசி உயர்வு அதை கட்டுப்படுத்த வேண்டும், பொருளாதார வீழ்ச்சியை தடுக்க வேண்டும், இலங்கை தமிழர் பிரச்சனைகள், மீனவர்கள் பிரச்சனைகள் எல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கிறது. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், தமிழ்நாட்டில் 47 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செய்த திமுக அதிமுகவுக்கு மாற்று அணி, மூன்றாவது அணி கிடையாது. மக்கள் இன்று மிக கோபத்தில் இருக்கின்றார்கள் இந்த இரண்டு கட்சிகள் மீது. ஆக கடந்த சட்டமன்ற தேர்தலிலே ஒரு மாற்று அணி இல்லாத காரணத்தால் தான் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வர முடிந்தது. ஆக இந்த முறையும் இது தேசிய தேர்தல், ஆனாலும் வாக்குகள் சிதறக்கூடாது. அதற்கு நாங்கள் வந்திருக்கின்ற கட்சிகள் எல்லாம் பல்வேறு கொள்கைகள் வைத்திருக்கின்றோம். வெவ்வேறு கொள்கைகள் இருந்தாலும் இந்த முக்கிய காரணத்துக்காக தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அணி அமைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த அணியை அமைத்திருக்கின்றோம். மூன்றாவது இதே காரணம்தான். அதில் நாங்கள் வெவ்வேறு அணியில் இருந்தோம், இல்லை பிரிந்து தனியாக இருந்தோம் என்றால் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்று வருவார். மத்தியில் காங்கிரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, மாநிலத்தில் அதிமுக அரசுக்கு எதிரான நிலைப்பாடுன்னு சொல்லுங்க. இப்போ தேர்தல் கணக்குகளுக்குள்ள வரும் பட்சத்தில் அதிமுக ஒரு வலுவான அரசாக 3 ஆண்டுகள் இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவுக்கு வேலை செய்யல. அப்படி இருக்கும்போது எதிரணியில் பெரிய அளவுக்கு செல்வாக்கு கிடைக்காதுன்னு ஒரு தரப்பு சொல்லப்படுது. என்ன கால்குலேஷன் உங்களுக்குள்ள இருக்கு? அதாவது அதிமுக வலுவான அணி என சொல்வதெல்லாம் ஊடகங்கள் பரப்பி கொண்டு வருகின்ற செய்திகள் எல்லாம். மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இவர்கள் ஆளுங்கட்சிக்காரர்கள் எல்லாம் நினைச்சிருக்காங்க, எல்லாம் காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க. அந்த நிலைமை நிச்சயமா வராது. நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். என மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள். திமுக மீதும், அதிமுக மட்டும் கிடையாது, திமுக மீதும் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். ஸ்பெக்ட்ரம் ஊழல் எல்லாம் பற்றியெல்லாம் இந்த மக்கள் மறக்கவில்லை. ஆக எங்களுடைய அணிக்கு உறுதியாக வாக்குகளை போட்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். எலெக்ஷன் ஸ்டேஜ்லேயே நேஷனல் பாலிட்டியில் ஒரு தேசிய அரசியலில் ஒரு அணியை உருவாக்குறீங்களா? ஒரு குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் போன்ற விஷயங்கள் தேவை. ஆனால் இன்றைய டாஸ்க் காங்கிரஸ் அரசுக்கு எதிரான, அதிமுக அரசுக்கு எதிரான அந்த காமன் பாயிண்ட்ல நிற்கிறீங்க. உங்களுக்குள்ள எதுவும் காமன் யூனியன் ப்ரோக்ராம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை எந்த அடிப்படையில் இந்த அணி செயல்பட இருக்கிறது? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாங்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயார் வைத்திருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களில் அதை வெளியிடுவோம். பொதுவான நான் சொன்னிருக்கின்ற காரணத்துக்காக தான் நான் இந்த அணிக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். பொதுவாக உங்களுடைய கணக்கீடு என்ன? இந்த அணியினுடைய வெற்றி வாய்ப்புகள், அதாவது இப்ப கேட்பது என்பது சற்று ஹைப்போதெட்டிக்கலா இருந்தாலும் உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் எவ்வளவு இடங்களை இந்த அணி கைப்பற்றும் நினைக்கிறீங்க? இன்று தேர்தல் நடந்தால் எங்களுடைய அணி குறைந்தது 25 தொகுதியில் வெற்றி பெறும். இன்னும் போக போக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய அணி குறைந்தது 30 தொகுதியில் வெற்றி பெற்ற செய்தியை 16ஆம் தேதி மே மாதம் 16ஆம் தேதி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.